ஏங்க இன்னைக்கு மாட்டு பொங்கலாம். மாட்டு பொங்கலுக்கு மாடு தானே வரையணும். ஏன் மாடு என்னால் வரைய முடியல? மாடே எப்படி வரைஞ்சுக்கிறோம் அப்படி சொல்லுங்க. நான் எதுக்குமா சொல்லிவிட்டு வாங்கப்படணும்? அதனால நான் சொல்லலை வாங்குறீங்களா? நம்ம சொன்னா தப்பா போயிடும். நீயே அவங்களே ஒத்துக்கிட்டு அது சௌரியமா போயிடும். நம்ம மேல எந்த பேர் பள்ளி வராது பாரு. நீங்க நல்ல காய் நகர்த்துறீன்னு எங்களுக்கு தெரியுதுங்க. தெரியுது இவங்களே கேட்பாங்களா, இவங்களே பதில் சொல்ல வைப்பாங்களா, அப்புறம் நல்லா காய் நகர்த்துறேன்னு நம்மளையும் சொல்லுவாங்க. நீங்க என்ன நகர்த்தினாலும் என்னைய கவுக்க முடியாது. ஆமா, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா என்னைய பிறக்க வச்சது மேல இருக்கிறவன், அவன் நினைச்சா மட்டும்தான் நான் கவுருவேன். சரி, என்ன இப்படி இழுக்கிறீங்க? மீனை வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு மீன் இதெல்லாம் சாப்பிடலாமா? இன்னைக்கு தான் சாப்பிடணும். அது ஏன் தை பொங்கலுக்கு வந்து சைவம் சாப்பிட்றாங்க, மாட்டு பொங்கலுக்கு வந்து அசைவம் சாப்பிட்றாங்க? மாடு சாப்பிட்றதே கிடையாதுல்ல. மாடை வளர்க்குற நம்ம தானே சாப்பிட்றோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு சைவமா தான் இருப்பாங்க. மாட்டு தொழுவுல வச்சு சாமி கும்பிடுறவங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு இருப்பாங்க. சில பேர் எங்க ஊர்ல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைல இருந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு கறி மீன் எடுத்து சாப்பிடுவோம். இருட்டா இருக்கு, இங்கிட்டு வாங்க. எடுத்து சாப்பிடுவோம். ரைட்டு. அதுதான் எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. இப்போ தைப்பொங்கலுக்கு நம்ம சாம்பார் அப்படி இப்படின்னு அசைவமாக தான் சாப்பிட்றோம். சைவமாக தான் சாப்பிட்றோம். அதே நேரம் மாட்டு பொங்கலுக்கு அசைவம் சாப்பிட காரணம் எல்லார் வீட்லேயும் சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். காரணம் எல்லார் வீட்லேயும் சாப்பிட்றாங்க, நான் சாப்பிட்றேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச காரணம். அப்படி எனக்கு தனிப்பட்ட காரணம் எது எனக்கு தெரியாது. வேற அது கதைகள்லாம் ஒன்றும் இல்லை. மூதாட்டிக்கு சொன்ன கதைகள்லாம், ஏன்னா மூதாட்டிக்கு சொன்ன கதைகள் வந்து மூதியோருக்கு தான் தெரியும். ஏன்னா என்னையோட 1 வயசு 2 வயசுக்குனாலும் நீங்க மூத்தவர் தானே, அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸ் இருக்கே. ஏன்னா நீங்க எப்படி சொல்றது, எல்லாமே திறந்த ஒரு முனிவரா எப்படி சொல்லுவாங்க, எல்லாம் அறிஞ்ச ஞானிம்பாங்க. அப்ப உங்களுக்கு தெரியாதுமா. எனக்கு எதுக்காக கரிமீன் எடுக்கிறாங்கலாம் எனக்கு தெரியாது. ஆனா கரிமீன் எடுத்து வச்சா சாப்பிடத்தான் தெரியும். இப்ப கார்த்திகளுக்கு வந்து விளக்கு ஏற்றி நிறைய 4-5 வகை பொரியல்லாம் வச்சு சமைக்கணும்னு எதனால வந்துச்சுன்னு தெரியல. அது பாரம்பரியமா அப்படியே நடந்துகிட்டே இருக்கு. மாதிரி இதுவும் பாரம்பரியம் நினைச்சு நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியது. அதுக்கான கதை என்னன்னு தெரிஞ்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். தெரியாதுன்னு இருக்கிற சும்மா கதை தெரியுமான்னு கேட்டா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வருங்கிறதுக்காக புக் எடுத்து படிக்கணும், இல்ல யூடியூப்ல தெரிஞ்சு கத்துக்கணும். நானும் நீ கத்துக்கணும். உன்னே மாதிரி யாரும் கோப்பமாக்கான கேள்விலாம் இது வரைக்கும் என்கிட்ட கேட்டதே இல்லப்பா. இப்போ ஒவ்வொன்றுக்கு கதைகள்னு இருக்கும்ல, அதுக்கு நான் சொல்றேன். இப்ப பழைய கதைகள் எப்படின்னா, நிலா சோறு ஊட்டுது அப்படின்னு சொல்றாங்களே, நிலாவை பார்த்து சோறு ஊட்டுனாங்க பாட்டி அப்படின்னு சொன்னதுக்கு வந்து கதைகள் இருக்கு. பிள்ளைங்க அழுதுகிட்டே இருக்கு, அழுகைய நிறுத்துறதுக்காக இப்படி வெளியில கொண்டுட்டு போகும்போது அந்த பாரு நிலா வருதுன்னா பிள்ளை ரொம்ப நேரம் எக்கிக்கிட்டு இருக்கையில வாயை திறந்துரும், உள்ள திணிச்சு விட்டுறா, நேரம் வயிற்றுல போய் விழுந்துரும். இப்படி எக்கி பார்க்கல. அந்த மாதிரி என்னடி நீங்களும் ஊத்துன செடி தண்ணி தெரியுது. காலத்துல இருந்து வர இது மாட்டு பொங்கலுக்கு ஏன் கறி வைக்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. செடி ஏன் எனக்கு தண்ணி வைக்கலன்னு கேக்குது. இதுக்கு ஒன்னால சொல்ல முடியுதா? அதுதான் தண்ணி ஊத்துறோம், ஊத்தாம நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஊத்தி போட்டு பேசி செடி நட்டுறதே நீங்க, தண்ணி ஊத்துறதெல்லாம் நானு. என்ன நாலு சேச்சி என்னங்களும் ஒரு திவசம் செடிக்கு வெள்ளம் வச்சுட்டோம் இல்ல சாட்சி கூட வச்சுட்டு ஒரு நாள் கூட செடி பிடிக்காதவங்களுக்கு உடனே ஒரு நாள் தான் ஊத்துறேன்னு சொல்லி சொல்றேன். நான் ஆனந்தர் சாட்சிக்கு அங்க நிப்பாட்டி வச்சிருக்கேன். சரி, நீங்க ஊத்துங்க, நீங்க வளருங்க, அதுலயும் காய் விடுங்கிறதுக்கு கடவுள் விட்டு வச்சிருக்கானான்னு பாப்போம். பச்சை மிளகா பிடிங்கிருக்க முத்த. இப்ப இந்த பயிர் வருதா என்னன்னு தெரியல. நல்ல வரலன்னு வச்சுக்கோங்களேன். நான் எங்கேயாச்சும் அங்கிட்டு இங்கிட்டு வியாபாரத்துக்கு தனியா எங்கேயாச்சும் போன நேரம் பார்த்து மாடு வீடு மேய்ச்சுன்னா கூட்டிட்டு வந்து விட்டு வச்சு அப்படியெல்லாம் நான் செய்ய மாட்டேன். அதாவது வேணுக்குனமே கெட்டு போகணும்னு நான் ஒரு நாள் நினைக்க மாட்டேன். அது நம்ம வளர்த்த பொருளை நான் அப்படி செய்வேனா? சான்ஸே இல்லை ராசா. அப்புறம் மாட்டு பொங்கலுக்கு எதனால என்ன காரணங்கிறதே தெரியாம மாட்டு பொங்கலுக்கு சில பேர் தான் சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட மாட்டாங்க. அது என்ன எதுன்னு தெரியாது. அதை தெரியாதுல தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கேள்வி கேட்டேன். இவருக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, இங்க இருந்த நம்ம அம்மாவுக்கும் தெரியல. அம்மா உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படிமா தெரியும் அப்படின்ட்டாங்க. இதுக்கான ஒரு கதைகள் இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்க சாட்ட கதையை சொல்ல முடிஞ்சுன்னா சாட்ட கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்.
ஓகேங்களா? ஏதாவது தவறா கேட்டிருந்தா மன்னிச்சிருங்க. அப்புறம் எல்லாருக்கும் மாட்டு பொங்கல் எப்படி போச்சு? மாடு வச்சிருக்கவங்க எல்லாம் மாட்டு பொங்கல் வாசல்ல போய் பொங்கல் வச்சிருப்பீங்க. மாட்டும் கொண்டாடல இன்னைக்கு, என்னன்னு தெரியல. இல்ல மாடு வச்சிருக்கவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க, நம்ம வீட்டுக்கு முன்னாடி மாடு நிறைய மேயுது, கொண்டாடலையே நான் சொல்ல வந்தேன். இருந்தாலும் மாட்டு தினம் பாக்குறோம், கொண்டாடணும்ல. ஆமாங்க, முத்திர மாடு இருக்குதுங்க, முத்தி போச்சுங்க, எல்லாம் வெள்ள முடிங்க, வெள்ள முடி உள்ள மாடா இருக்குங்க. மாடு வெள்ளையாத்தாம இருக்கும். அந்த மாதிரி மாட்டு பொங்கல், மாடு வச்சிருக்கிறவங்க மாட்டு பொங்கல் கொண்டாடுவாங்க. அது ஏன் கொண்டாடுவாங்கன்னு இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது ஒரு சந்தேகம் உங்களுக்கு பிறந்துருச்சு. இவங்களுக்கு இருக்கிற அறிவுக்கெல்லாம் எங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. அதான் ஏற்கனவே படத்துல வந்துருச்சு, பரவாயில்ல, நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறோம்னு ஆசைப்படுறோம். என்ன டைலாக் சந்தர்ப்ப சூழ்நிலை இல்ல, நான் சொன்னது சொல்ல வந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீ போய் எங்கேயே எழுதி வச்சுட்டு பக்கத்திலே உட்காந்துக்க, உனக்கு அப்புறம் வர்ற சந்ததிகள் அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு டைலாக் ஒரு படத்துல வந்திருக்குன்னா அவங்க டெலிவரி பண்ணதே வந்திருக்கோம். அந்த டைலாக நம்ம எப்பயாவது ஒரு சூழ்நிலைக்கு சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. அவங்க அந்த எழுதினவங்க நீங்க சேர்க்க கூடாதுன்னு சொன்னா நம்ம சேர்க்காமத்தே இருக்கணும். ஏன்னா உரிமையாளர் அவங்க இல்லையா, அப்ப அவங்க சொல்லும் போது நம்ம கேட்டுக்கணும். நம்ம உரிமையா பேசியிருந்தோம்னா நம்ம சொல்லலாம். கோட்ரஸ்ல குடியிருக்கும் போதெல்லாம் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, பொங்கல் அன்னைக்கு தான் லீவ் எடுப்போம் அப்படின்னா, பொங்கல் ஒரு நாள் தான் லீவ் எடுப்போம். அப்ப இந்த பொங்கல் அன்னைக்கே பொங்கல் வைக்கிறோமோ இல்லையா, நம்ம சொந்த வீட்டுல பொங்கல் வச்சுக்கோம்ட்டு நாங்க கோட்ரஸ்ல இருக்கும் போதெல்லாம் பொங்கல் வச்சதே கிடையாது. குக்கர்ல வேணும்னா பொங்கல் ஆசைக்காக குக்கர்ல வேணா வச்சுக்கிறது, வச்சு பொங்கலை சாப்பிட்டுக்குவோம், வீட்டுக்குள்ள வச்சுக்குவோம், வாசல் பொங்கல் வச்சது கிடையாது. அப்ப அந்த பொங்கல் அன்னைக்கே கறி எடுத்துருவோம். எல்லாரும் அங்க இருக்கிற 5-6 குவார்டர்ஸ் எல்லாரும் போய் மட்டன் எடுத்துட்டு வந்து அன்னைக்கே வச்சு அன்னைக்கே சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில தான் எங்க மேடம் வியாபாரத்துக்கு எல்லாரும் வெளியில நம்ம போவோம். நைட் நான் சொல்லியிருப்பேன், சந்தா நாளைக்கு மாட்டு பொங்கல் வீட்டுல இருக்கணும்னு சொல்லி வச்சிருந்திருப்பேன். அப்ப என்ன செய்வாங்கன்னா, காலையில எந்திரிச்சோன்னு சரின்னு சொல்லிடுவாங்க. சரி, அப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு யாராச்சும் வியாபாரத்துக்கு போவாங்களா மத்த, நானும் என்ன பண்றீங்க, நானும் மனுஷிதேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. விடிய காலையில எந்திரிச்சு எல்லாம் நானும் இப்படி தலையை இப்படி தூக்கி பாப்போனா, கதவை திறந்து இவங்க வெளில பாப்பாங்க, யாராச்சும் ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு போயிட்டாங்களா, உள்ள வந்துட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. என்ன சந்தா யாவரத்துக்கு போறாங்க, எந்திரிக்க எல்லாம் நேர காலத்துல போய் அவங்கள திட்டுவாங்க. நான் என்ன சொல்லி திட்டுவேன், வியாபாரத்துக்கு ஒன்னு யாரு இப்ப கதவை திறக்க சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்கு போயிருவான். எப்படினாலும் வியாபாரத்துக்கு போயிருவோம். அன்னைக்கு சூடு திட்டு வாங்கிக்கிட்டே நான் வருவேன். ஒரு நல்ல நாள் பெரிய நாள் கூட ஒரு நாள் வீட்டுல இருக்க முடியாதா, செய்ய முடியாதான்னு சத்தம் போட்டுக்கிட்டே பார்ப்போம். அந்த மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம், புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, முத நாள் வந்து பொங்கல், வாசல் பொங்கல் வச்ச அன்னைக்கு நம்ம சைவம் மட்டும் தான் சாப்பிடுவோம், சாம்பார் தான் சாப்பிடுவோம். மறுநாள் மாட்டு பொங்கல் அன்னைக்கு எங்க வீட்டு பழக்கத்தைப்படி, நான் சின்ன பிள்ளைல இருந்து பழகிய பழக்கத்தைப்படி மட்டன் எல்லாம் எடுத்து, மட்டனோ சிக்கனோ ஏதோ ஒரு நான்வெஜ் எடுத்து நம்ம விடாம உழைச்சனாலதான் சொந்த வீட்டுல இருக்கோங்க. ரெஸ்ட் எடுத்து உழைச்சிருந்தோம்னா கண்டிப்பா நம்ம இருந்திருக்க முடியாது. ஆமா ஆமா ஆமா, உலகத்துல நீ ஒருத்திதான் சொந்த வீட்டுல இருக்கு. அப்படி இல்ல, உண்மைதான். எப்படி சொல்றது, கிடைக்க நம்ம பாக்குற வேலை ஆரோக்கியம் இருக்கும்போது உழைச்சுக்கொள்ளு, ஆரோக்கியம் போனதுக்கு அப்புறம் இருந்து தின்னுன்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு நான் சொல்ல வர்றேன், நம்மளால இப்ப 30 வயசுல இருந்த ஆரோக்கியம் 40 வயசா இருக்கும்போது நமக்கு இருக்காது. இப்ப 40 வயசுல இருக்க ஆரோக்கியம் ஒரு 60-65ல இருக்காது. என்னைக்கு உங்களை கட்டோட போச்சு. 60-65 நமக்கு தெரியும்ல, 60-65 வயசுல எல்லாம் நமக்கு உடம்புல இருக்காது. அதனாலதான் இவருக்கு அடிக்கடி தலைவலி வருது, வயிற்று வலி வருது, பல்லு வலி வருது, எல்லாம் வருது. அவர் என்னை கழுவுறதுக்கு முன்னாடி நான் கழுவிடணுங்க. முந்திக்கிறாங்க இப்பெல்லாம். எப்படின்னா, நம்ம ஏதாச்சும் சொல்றதுக்கு முன்னாடியே முந்தி இங்கிட்டு ஒரு ரிட்டர்ன் வேர்ட்ஸ் வந்தோடனே, அதான் இங்க சொல்லுவாங்க மலையாளத்துல, தோக்குமே கேறி வெடி வைக்கல அப்படிம்பாங்க. அதாவது தோக்குன்றதே வெடி வைக்கிறதுக்கு, அதாவது சுடுறதுக்கு, அதுல ஏறி சுடாத அப்படின்றதுதான் இங்க கேரளாவில் பழமொழி சொல்லுவாங்க. தோக்குமே கேறி வெடி வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இன்னொரு இதுக்கு ஒண்ணு சொல்றேன், அதாவது மடியில கனம் இருந்தா தான் வலியில பயம் இருக்கும். எனக்கு மடியில கனம் இல்லை, அதனால வலியில பயம் போயிட்டு எப்படி சொல்றது, சொல்ல வந்து வயல்ல என்ன சொல்லிக்கிட்டு இருந்தடி தங்கம், நான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், நீயா சொல்லிக்கிட்டு இருந்த, நான் தான் சொல்லிக்கிட்டு பேசும்போது குறுக்கால வந்து பேசுனடி தங்கம். அதான் 60-65 வயசு வரைக்கும், 65 வயசுல நமக்கு ஆரோக்கியம் இருக்காது. சோ நமக்கு வயசு இருக்கும் போதே நமக்கானதை நம்ம சேர்த்து வச்சுக்கணும். அப்படி ஓடி ஓடி உழைச்சனாலதான் எல்லாரும் சொல்லன, நீங்க அங்க வாங்கிட்டீங்க, இங்க வாங்கிட்டீங்க, இங்க வாங்கிட்டீங்கன்னு எல்லாரும் திட்டுறாங்கல்ல. திட்டுறவங்களுக்கும் சரி, பெருமையா நினைக்கிறவங்களுக்கும் சரி, இந்த மாதிரி நம்ம உழைக்கிறனாலதான் நம்மள அப்படி வாங்க முடியுது. உழைக்கலைன்னா நம்மளால வாங்க முடியுமா சொல்லுங்க? இல்ல நம்ம அப்பா அம்மா சம்பாரிச்சு வச்சிருக்கணும், நம்ம அதுல இருந்து திங்கணும். நானே வெத்து பிள்ளை மொட்டை பிள்ளைங்கிற மாதிரி நாங்க 2 பேருமே ஒண்ணு இல்லாம தான் இருந்தோம். எங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சனால எங்களுக்கு கிடைக்குது. அந்த மாதிரி உழைச்சுக்குவோம், அது தப்பு இல்ல. இப்ப திட்டுறாருல என்னைய, எல்லாரும் போகும்போது வீட்டுல இருக்க விடாம கூட்டிட்டு போனான்னு சொல்றாருல,
இப்படி கூட்டிட்டு போனா அது இதுதான் நடக்கும். வந்து மைண்டுக்கு தெரியும். அதாவது நம்ம எப்படி சொல்றது, மைண்டுக்கு தெரியும் நமக்கு. நம்ம இதுக்கு நமக்கு அதாவது சாந்தா வந்து இன்னைக்கு வியாபாரம் பார்க்கணும், செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா, இது வந்து சாந்தா மட்டும் இப்படி கொண்டுட்டு போறதுக்கு கிடையாதுன்றது நம்ம மைண்டுக்கு தெரியும். இருந்தாலும் கூட ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாமே நம்ம மனசு கேட்காம நம்ம சொல்றது வேற ஒண்ணுமே இத்தனை கிடையாது. கடல் அளவு இருந்தாலும் நம்ம கல்லறைக்கு போகும்போது கடுகு கூட கிடைக்காதுங்கிறது நிஜம். அதுதான் நிரந்தரம். டைமிங் எப்படி இருக்கு? கல்லறை, கடுகு இதெல்லாம் அப்பப்ப கோரசா வர்றது அனுபவிச்சுக்கணும், கேட்டுக்கணும். என்னங்க அதெல்லாம் ஆராயப்படாது. சிலப்ப மிஸ்டேக் இருக்கும். அந்த மாதிரி பேச விடுறீங்க. நானும் பேசணும்ல, அப்ப நானும் நிக்கிறேனா இல்லையா? உங்க ரசிகர்கள் கோவப்படுறாங்க அடிக்கடி. முத்துவ பேச விடுங்க, முத்துவ பேச. அப்படியெல்லாம் அவங்க கேட்கலையா? அவங்க நீங்க எழுதுற கமெண்ட உங்க சைடுல இருந்து நான் அப்படி மைண்ட் வைஸா கேட்ச் பண்றேங்க. முத்துவ பேச விடுறீங்களா என்னக்கா அப்படிங்கிற மாதிரி. அப்படி கிடையாது. இது வந்து நாங்க ஜாலியா அங்கிட்டு இங்கிட்டு ஓட்டிக்கிட்டாலும் பேசிக்கிட்டாலும் எங்க லைஃப் நல்லா தாங்க இருக்கும். ஜாலியா ஓட்டிக்கிட்டாலும் பேசிக்கிட்டாலும் இது வந்து உண்மை என்னன்னு கேட்டாக்க, நம்ம உடம்புல வந்து தெம்பு இருக்கும் போதே நம்ம அதுக்குண்டான எப்படி சொல்றது, நம்ம உடம்புல தெம்பு இருக்கும் போதே நம்ம சம்பாரிச்சு வச்சுக்கிட்டோம்னாத்த, அதாவது திடீர்னு எப்போ ஒரு உடம்பு சரியில்லாம போகும், எப்போ நம்ம படுத்துப்போம், இதெல்லாம் நம்ம கையில கிடையவே கிடையாது. அது வந்து நம்ம எப்போ நடக்கும்னு தெரியாது. திடீர்னு படுத்துக்கிட்டோம்னா நம்ம சேர்த்து வச்சிருந்தா மட்டும்தான் எடுத்து செல்ல முடியும். இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஒரு கடன் வாங்குற மாதிரி வரும். இப்போ நம்ம முடியாம கிடக்கும் போது கடன் ஒரு ஆளா இருந்து சமாளிச்சு பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அப்படித்தான் குடும்பம் சிதைஞ்சு போற காரணம். அதுக்காகத்தான் நம்ம வயசு இருக்கும் போதும், உடம்பு இருக்கும் போதும், ஆரோக்கியம் இருக்கும் போதும் ஓடி உழைச்சு நம்ம கையில சேர்த்துக்கோன்ற ஒரு காரணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. அது சும்மா நான் இவங்களை என்னை விடாம இழுத்துட்டு போயிட்டியே, அப்படி செஞ்சுட்டே இப்படி செஞ்சுட்டேன்னு நான் ஒரு கோவப்பட்டாலும் செஞ்சாலும் எனக்கு தெரியும் இது எதுக்காக இது நடக்குது, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க கையில இருந்து கொண்டுகிட்டு போய் அவங்க குடும்பத்துக்கு கொடுக்கறதுக்காகவோ இல்ல வேற எதுவும் செலவு பண்றதுக்காகவோ கிடையாது. நம்ம குடும்பத்துக்காக உழைக்கும் பட்சத்துல அதை நம்ம வரவேற்கத்தான் செய்யணும். ஓகேவா? பேசிட்டேன் பத்தியா? ரைட் பேசிட்டீங்கல்ல. நான் சொன்ன அது கோர்வையில வரும்போதுதே நமக்கு இந்த பஞ்சு டைலாக் எல்லாம் வரும். அல்லாத நேரத்துல ஒரு பிஞ்சு டைலாக் கூட வராது. நீ வைக்கிற பஞ்சதே என் தங்கச்சி கூட நேத்து போன்ல வாட்ஸ்அப்ல போட்டுட்டு, எம்மா அண்ணியாரே நீ வந்து அடிக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்காக அடிச்ச மாதிரி தெரியல, நீ அடிக்கிறதுக்காகவே வீடியோ எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுமா அப்படின்னாங்க. அப்பதான் நான் சொன்னேன், சங்க ஊதி கெடுத்தான ஆண்டிங்கிற மாதிரி நம்ம வாடி சிவனேன்னு இருக்கிறோம். அடி அடி அடின்னா அப்புறம் அடிக்கிற அடியில அடி வாங்கிட்டே ஆகணும். என்ன அது வந்து உண்மையாலுமே அது வந்து ஒரு தகடு மாதிரிதான் இருந்துச்சு. அந்த பெரிய பாறாங்கல்ல போட்டு அடிச்சாரு, இது பஞ்சு மாதிரிதான் இருந்துச்சு அப்படிங்க போறாரு. ஆனா மண்டை அடிச்சு அடிச்சு ஒரு பக்கத்து வீங்கிக்கிட்டே இருக்குது. திரும்பும்போது அப்படித்தான் நின்னுகிட்டு இருக்கிறேன். அப்படிலாம் இல்லைங்க. அதாவது நம்ம உடல் நோகுதுன்னு தெரிஞ்சாக்க யாருக்குமே, இப்ப எனக்கே வலிச்சிருச்சுனாக்க நான் திருப்பி ஐயோ செய்யாத சந்தான்னு நான் சொல்லிடுவேன். அது நான் அடிச்சா அவரா கேட்டுவாங்கன்னா சொல்ல முடியாது. நோவுனாலும் சிரிச்சுக்கிட்டு போகத்தே வேணும். ஏன்னா அடுத்த டேக் எடுக்க மாட்டாளே அடிக்க மாட்டாளேங்கிற ஒரு பதட்டத்துல வலிக்கலன்ட்டு போயிடுறாங்க. அது இவருக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. இப்ப 4 அடின்ற இடத்துல 40 அடி எப்படி குடுக்கறதுன்ற ஒரு ட்ரிக் இருக்குது. அடிச்சுட்டு நம்ம ஏதாச்சும் எந்திரிச்சு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு எந்திரிச்சு போயிடணும். இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா, அடிச்சு அப்படி உடனே ஐயோ முத்து அது ஒரு டேக்கு. திருப்பி என்ன செய்வாங்க, மறுபடியும் டயலாக் எல்லாம் பேசி முடிச்சுட்டு இப்படி அடிச்சதோட ஐயோ நிறைய அடிச்சுட்டு அடி முத்து நிறுத்திடுவாங்க. அப்ப என்ன செய்ய முடியும், நம்ம எப்படி டேக் வாங்கித்தான் ஆகணும்ன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு 40 அடி அடிச்சிருவாங்க. ஆமா, எனக்கு ஒரு அடிச்சு இவர் அடிக்கிறனால அங்கிட்டு பொத்து பொத்துன்னு விழுகுது பாருங்க அடிக்க. ஏங்க அடிச்சு வீடியோ எடுக்கிறதே எனக்கு பெரும்பாலும் விருப்பம் இல்லை. எங்க முத்து தான் அந்த அடிச்சு போடுற வீடியோவை எடுப்போம்னு அதிகம் சேர்க்கறது வந்து முத்து தான். அப்ப முத்தோட மிஸ்டேக் தான், என்ன எதுவும் சொல்லக்கூடாது. சிரிப்பாங்கல்ல 4 பேரு, நம்ம அதாவது நம்ம 4 பேர் இங்க 400 பேர் தான் சிரிக்கிறாங்க நம்ம பொழப்ப பார்த்து. சிரின்னு சிரிக்கிறாங்க. அடிக்கிறத பார்த்தாக்க 4 பேர் சிரிப்பாங்கல்ல, சிரிக்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த வீடியோ செய்யறது. பாத்தீங்களா அந்த அடிச்சு வீடியோ எவ்வளவு வைரல் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அடிச்சு வீடியோ போடுறது வந்து ஒரு காமெடியா மட்டும் பாருங்க. அப்படியா அடிச்சா வைரல் ஆயிருமா? எங்க அடிக்கணும்? வீடியோ. சரி ஓகே, இன்னைக்கு மாட்டு பொங்கலை நீங்க நல்லபடியா பார்த்து கொண்டாடிருப்பீங்க, செஞ்சிருப்பீங்க. நாங்களும் கொண்டாடுறோம். மீன் வாங்கிட்டு வந்திருக்கு, அதை செஞ்சு சமைச்சு வச்சு செய்யட்டும். செய்ய போற மாதிரி சமைச்சு செய்யட்டும். என்ன பேசுறேன்றத கேட்டுக்க. சமைச்சு செய்யட்டும். நான் தான் சமைக்க போறேன். ஒண்ணு இல்ல, காலையில என்ன நம்ம வீட்டுல சமையல்னா புட்டு. அம்மாவை விட்டு வைக்கலங்க, அம்மாவுக்கும் போட்டுட்டேன் புட்டு கடலைக்கறி. அவங்க அந்த புட்டை அப்படி உடைச்சு அந்த கடலைக்கறி முதல் வாய் வச்சோன்னு என்னை ஒரு லுக் விட்டாங்க பாருங்க. நல்லா இருப்பா கோயில் கட்டி கும்பிடணும். அப்படி ஏதோ ஒண்ணு அவங்க மனசுல நினைச்சுதான் என்னை பார்த்தாங்க.
நானும் ஒரு நன்றி கலந்த ஒரு பார்வை அவங்கள பார்த்தேன். அப்படியே பார்த்துக்கிட்டே அம்மா விதிவசமா அவங்க ஒரு புட்டு கஷ்டத்தை திண்டான்னு வைங்க. இவங்க அப்படி நீங்க என்ன வேணாலும் பாருங்க, எங்களுக்கு இது பழகி போனதுதானே ஒரு 4 புட்டு கஷ்டத்தை திண்டாங்க. 4 புட்டு கஷ்டம் வந்தீங்களா? 2 தான் தின்னேன் நானு. புட்டு கடலைக்கறி காலை சாப்பாடு. மத்தியான சாப்பாடு பாத்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க, மீனை பொரிக்க போறேன். காலையிலே சோறு வடிச்சிட்டு அது பெரியவனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து பொரியல். ஆமா, தம்பிங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் இருக்கிறதுனால போயிட்டானுங்க. பொரியல், அதாவது பைத்தங்காய் பொரியல் வச்சிருக்கேன். ஏக்கா உங்க வீட்டுல இந்த பைத்தங்காயே வைக்கிறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது தம்பிங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பீன்ஸா இருக்கட்டும், பைத்தங்காயா இருக்கட்டும், கேரட் பொரியலோட பிடிக்கும். செஞ்சு விட்டு பீன்ஸ்ல நார் எடுக்கணும், ஆமாவா இல்லையா? பைத்தங்காயும் போட்டு பைத்தங்காய நாரெல்லாம் எடுக்க வேண்டாம். பைத்தங்காயில எடுக்க ஒண்ணும் இல்ல, சக்க நறுக்கி எண்ணெயில வதட்டி தண்ணியை ஊத்திட்டு மிளகா பிடிக்கலாம் அப்படி எல்லாம் போட்டு மூடி வச்சாக்க முடிஞ்சிச்சு. இல்ல, அது வந்து மெழுக்கு வரட்டிக்கு மிளகா பொடி எல்லாம் போட மாட்டேன், சிக்கன் பொடி தான் போடுவேன். ஏதோ ஒண்ணு போட்டு மூடி வச்சா முடிஞ்சிச்சு. வேலை சீக்கிரம்ன்றதுக்காக செய்யறாங்க. உடனே தம்பிக்கு பிடிக்கிறது, எனக்கு தான் நிறைய பிடிக்கும். ஏதாச்சும் ஒண்ணு காலையில புட்டு, உப்புமா, இதுதான் வரும். வெள்ளை பண்ணா திங்கல, அது வரும் வரும் வரும். திங்கல இப்ப எப்படி இட்லி திங்கல பாத்திரங்கத்துல ஒண்ணுமே இல்லையா? சொல்லியா சொல்லுங்க சொல்லியா அப்படின்னு கேட்காம அதெல்லாம் சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிடுவோம். என்ன நமக்கு அப்படி வாயில ஃபர்ஸ்ட் வைக்கையிலே தெரியாதா? நம்ம வாய் வழியா தானே சாப்பிடுறோம். இது நல்லா இல்லைன்னு வாயை திறந்து சொல்லியிருந்தா மறுநாள் வைக்க போறது கிடையாது. அப்பவே சொல்றது இல்ல, கிடைக்கும் போதெல்லாம் விட்டு ஏத்திக்கிட்டு அங்கிட்டு போய்கிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லைங்க, அது தப்பு தானங்க. ரைட்டு, சரி, ஓகே. நாங்க போட்டு வளவளன்னு அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் என்னையா நீ வளவளன்னு அறுத்திருக்கீங்களா? வளவளன்னு அறுத்திருந்தாலும் இந்த அறுவையை ரசிச்சு பார்க்கக்கூடிய 4 உள்ளங்கள் இருந்தாலும் ரொம்ப நன்றி. நீங்க 4 பேர் இருக்க கண்டுதாங்க நாங்க பொல போட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அந்த ரசிச்சு பாக்குற 4 பேர் இருக்கீங்க பாத்தீங்களா, அது வச்சுதான் எங்க பொல போட்டிக்கிட்டு. எப்பாற்பட்ட வீடியோ எடுக்கிறவங்களுக்கும் 10 ரசிகர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கும் 10 ரசிகர்கள் இருப்பாங்க, 10 எதிரிகள் இருப்பாங்க. எல்லாரையும் கடந்து வந்துதான் பழகணும். ரசிச்சவங்க பக்கத்துல வாங்க, வெறுத்தவங்க தள்ளி நில்லுங்க. ஓகேங்க, பாருங்க, பத்திரமா இருங்க. பாய். குத்திருச்சா? இல்லம்மா.